எனக்கு இதில் அனுதாபமோ ஆறுதலோ கிடையாது. ஆத்திரம் தான் இருக்குது. இந்த நாட்டில் அதிகபட்சமாக நிவாரணம் கொடுத்தது எதுக்குன்னு பாருங்க, சாராயங்குடிச்சு செத்ததுக்கு தான். இது நாடா சுடுகாடா? குடிக்க வச்சு குடி எடுக்கிறது, தாலி இருக்கிறது தான் அரசினுடைய பொறுப்பா, கடமையை? கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறவனை ஊக்கப்படுத்துறீங்க. நீங்கள் 10 லட்சம் கொடுத்தோடனே குணமாயி வீட்டுக்கு போனவன் மிச்சம் இருந்த சரக்கு கொடுத்து செத்து போகிறேன். எது 10 லட்சம்னு ஒன்று? மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவனுக்கு 50,000 நீங்கள். அவன் சரக்கு குடிக்கல, கள்ளச்சாராயம் குடிக்கல, உங்கள் கடையில் குவார்ட்டர் வாங்கி குடிச்சுட்டு இங்கே வந்து படுத்து கிடக்கிறான் வயிற்று வலிக்குதுன்ட்டு. ஏன்னா 50,000 கொடுக்குறீங்களா? குடிச்சிருக்கானா? அம்மா குடிச்சிருக்கான். அது சாராயமா இல்லை டாஸ்மார்க்கில் சரக்கான்னு நீ எப்படி கண்டுபிடிப்ப? அப்போ படுத்து கிடக்கிற நீ 50,000 கொடுக்குற. எப்படி இருக்குது சொல்லுங்கள்? உழைக்கிறவனும் ஊக்கப்படுத்தலை, விவசாய ஊக்கப்படுத்தலை, மீனவன் செத்ததுக்கு வரல, புயலில் செத்ததுக்கு வரல, இராணுவத்தில் சண்டைக்கு போய் எல்லை பாதுகாப்பு சண்டையில் போய் செத்தவனுக்கு நீ வரல, சாராயம் குடி செத்தவனுக்கு போய் விழுந்து போய் பார்க்குறீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன்றீங்க. குடும்ப தலைவி